இங்க பாரு, கழுதை பண்ண. கழுதைன்னா நீ சிரிக்காத, கழுதைன்னா சிரிக்காத, கொஞ்சம் கவனிச்சு பாரு. இங்க பாரு, கழுதை பண்ண. இந்த கழுதை பண்ண கழுதையை நீ சாதாரணமா நினைக்கிற. 1 லிட்டர் பால், அவனோட 1 லிட்டர் பால் 5000 ரூபாய். உன்னால நம்ப முடியுதான் பாரு. இந்த பாரு, கழுதை மூத்திரம் காசு, கழுதை சாணி காசு. வளர்க்குறவன் ரொம்ப ஊர்ல இல்ல, நம்ம திருச்சியில தான். கழுதை பால் இவர் 3500 ரூபாய்க்கு விற்கிறாரு. மற்ற நாடுகள்ல 5000 ரூபாய்க்கு போகுது ஒரு லிட்டர் பால். 5000 ரூபாய். உலகத்துல மிகச்சிறந்த மிக அதிக விலை உயர்ந்த அழகு சாதன பொருட்களை கழுதை பால்ல தான் தயாரிக்கிறான். நீ படிச்சிருப்ப, கிளியோபாட்ரா கழுதை பால்ல குளிச்சான்னு. இந்த உலகத்திலே தரம் உயர்ந்த விலை மதிப்பு மிக்க அந்த பாலாடை கட்டி இருக்குல்ல, சீஸ், அது கழுதை பால்ல இருந்து தயாரிக்கப்பட்டதுதான். இந்த பாரு தயாரிக்கிறான் பாரு, அந்த சீஸை தயாரிக்கிறான் பாரு. டாங்கி சீஸ் மிகப்பெரிய சந்தை. இதுதான் மிகப்பெரிய அளவிற்கு போகுது. கழுதையினுடைய இந்த அம்மா வந்து பாக்குது பாரு, இந்த பால், இந்த சீஸ், இதுதான் மிகப்பெரிய சந்தை. இது உலகத்திலே விலை உயர்ந்த பாலாடை கட்டி இந்த சீஸ், அதான் இந்த டாங்கி மில்க். எவ்வளவு? கழுதை வளர்ப்புக்கு 50 லட்சம் மானியம் தரம்னு யார் சொல்றா? இந்திய அரசு சொல்லுது, நான் சொல்லல. ஏன் மத்திய அரசு சொல்லுது, கழுதை வளர்த்தா 50 லட்சம் ரூபாய் மானியம் தரம்னு. நீ இதெல்லாம் அவமானம் நினைக்கிறாடா டே. நீ உனக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு தான் நான் என்ன சொல்லிட்டேன், கவர்மெண்ட் வேலைன்னா பாத்துருவேன். ஏன்னா கவர்மெண்ட் வேலைன்னா சாராயமே ஊத்தி கொடுக்குற, நீ இந்த வேலையை செய்ய மாட்டியா என்ன? பாரு, டாங்கி மில்க். தம்பி, டாங்கி மில்க் 5000 ரூபீஸ் எழுதிருக்கு பாரு, எழுதியிருந்தது. கழுதை வளர்க்க 50 லட்சம் மானியம் உனக்கு, பாத்துக்க. பாரு பாரு, இதான் நான் சொன்ன அந்த பாலாடை கட்டி எப்படி தயாரிக்கிறான் பாரு, அந்த சீஸ் வந்தவர் தயாரிக்கிறான் பாரு, அந்த சீஸ் வந்தவர் எப்படி எப்படி எடுக்கிறான் பாரு. அதை எவ்வளவு பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு பெரிய சந்தை அதில் இருக்கு, எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்கு, எவ்வளவு பெரிய தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு. எப்படி பேக் பண்ணி கொண்டு வரான் பாரு, எப்படி கொண்டு வரான் பாரு தம்பிடே. பாரு எப்படி பண்றான் பாரு. கழுதைப்பால் வளலை என்ன சோப்பு, கழுதைப்பால் சோப்பு அவ்வளவு விலை உயர்ந்தது. சோப்பு கட்டி எப்படி தயாரிச்சிருக்காங்க பாருங்க. கழுதைப்பால் சோப்பு எவ்வளவு? 19,000 20,000 ரூபா ஒரு பாரு. இந்த பவுடர், இந்த கழுதைப்பால் பவுடரு 20,000 ரூபாய்க்கு விற்குது. கழுதைப்பால் பவுடர் உண்ணக்கூடியது போட்டிருக்கான் பாரு, உண்ணக்கூடியது. கழுதைப்பால் தூய்மை மற்றும் இயற்கையானது 3,400 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 4,000 ரூபா வருது டாங்கி மில்க். தம்பி, இது கழுதைப்பாலில் செஞ்ச வளவை, அது சோப்பு கட்டி, தமிழ்ல வளவைங்கிறோம். எவ்வளவு? 400 ரூபா வருது. 400 ரூபா வருது. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கழுதை இல்லை, எங்கிருந்து கொண்டு வந்து பெருக்கிறதுன்னு தெரியல. அதுதான் எனக்கு குழப்பம். நீ வந்தாவா மேய்க்க, வரலைன்னா போ, நான் மேய்க்கிறேன் பார்த்துக்க. கழுதைப்பாலில் ஷாம்பு மேலே எழுதியிருக்கேன் பாரு, சனா நேச்சுரல்ஸ் கழுதைப்பால் ஷாம்பு முடி வளர்ச்சி, முடி உதிர்வதை கட்டுப்படுத்துதல் மற்றும் ஆழமான ஊட்டத்திற்கு ஒரு சல்பேட் மற்றும் பாரபன் இல்லாத மென்மையான ஷாம்பு போட்டிருக்கான் பாரு. விளம்பரப்படுத்தி 619 ரூபாய்க்கு விற்கிறான். தம்பி கொஞ்சம் கவனி தம்பி, கவனி தம்பி, பார்த்துக்க. இப்ப கழுதை முடிஞ்சிருச்சா? கழுதை பண்ண நாடங்களும் போடுறோம், போட்டு இங்க நம்ம சோப்பு தயாரிக்கிறோம், எல்லாம் தயாரிக்கிறோம், பயன்படுத்துறோம், உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். ஏற்றுமதி தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யுது. உனக்கு அது அரசாங்க வேலை. அடுத்து பாரு, இப்ப நாட்டு கோழி வளர்க்குறோம், பண்ணையா வளர்க்குறோம், 1000 ஏக்கர் 2000 ஏக்கர்ல வளர்க்குறோம். முட்டை கறி பார்த்துக்க. நம்ம மாநில தேவைக்கு நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம், முட்டையை நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம், மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். பன்னிக்கறி பார்த்தா, பன்னிக்கறி எப்படி உலக நாடுகளில் எவனும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற உணவு பன்னிக்கறியும் மாட்டுக்கறியும் தான். எல்லா நாடுகளும் இதை ஏற்றுமதி செய்து அதுபோல நாமும் செய்வோம்னு சொல்றேன், உனக்கு சொல்றேன். அப்ப வாழ்விடத்திலே உனக்கு வேலையை நான் தந்துருவேன்னு சொல்றது இதுதான். வாத்து பண்ண பார்த்துக்க. வாத்து முட்டை, வாத்துக்கறி மிகுந்த மதிப்பு மிக்கதா பல நாடுகள்ல இருக்கு.
இப்ப எங்க பாரு, இதெல்லாம் பெரிய வேலை இல்லை, பெரிய செலவு இல்லை. இண்டஸ்ட்ரி கட்டுறதுக்கு பெரிய கட்டடம் இல்லை. இது மாதிரி சீட்டு, ஃபால் சீலிங் போட்டு, குளிரூட்டப்பட்ட ஏசி, குளிரூட்டி போட்டு, மின்விசிறியை போட்டு, அங்கங்கே வாழ்விடத்துல இந்த தொழிற்சாலையை உருவாக்கிடுவேன் உங்க அண்ணன். பாத்துக்க, வார்த்தையில் உண்மை, வாழ்க்கையில் நேர்மை என்று வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற புரட்சியாளனின் மகனின் ஆட்சியில் எல்லாமே மிகச்சரியா இருக்கும். எல்லாமே மிகச்சரியாக இருக்கும். என் பிள்ளை, மாணவ பிள்ளை, ஒரு மரக்கன்று நட்டா தேர்வில் 1 மார்க்கு, 10 மரக்கன்று நட்டா 10 மதிப்பெண் கொடுப்பேன். 100 மரக்கன்று நட்டா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது கொடுத்து பாராட்டுவேன். வேலையில் அவனுக்கு அந்த சான்றிதழ் வச்சு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுப்பேன். குடிமக்கள் 100 மரம் நட்டா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருதை கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணுவேன், பரிசு கொடுப்பேன். செத்தானா என்ன பண்ணுவேன், 1000 மரம் நட்டு செத்துட்டான்னா அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணுவேன். அற்ப பதர்களுக்கெல்லாம் அரசு மரியாதை கொடுக்கும் போது 1000 மரம் நட்டவன் கொடுக்க கூடாதா? என்னாச்சு பாரு. பொறுமையா பாரு. அப்புறம் என்ன பண்ணுவேன், உடல் உறுப்பை தானம் பண்ணியிருக்கான், கண் தானம், நிறைய ரத்த தானம் பண்ணியிருக்கான், உடலையே தானம் பண்ணியிருக்கான், உடல் உறுப்பை தானம் பண்ணியிருக்கான்னா அரசு மரியாதையோட அவனை அடக்கம் செய்வேன். தமிழ் தேசிய சிறந்த குடிமகனாக அவனை பாராட்டும் இந்த அரசு. பாரு, மக்கள் இயக்கமாக மாற்றுவேன், ஒரு கலாச்சாரமாக மாற்றுவேன், மரம் நடுவதலை ஒரு வாழ்வியலாக மாற்றுவேன். எப்படி மாற்றுவேன்? நீ பொங்கல் போல, கோயில் திருவிழா போல மரங்களின் திருவிழா என்று அரசு விழா நடத்தும். அன்னைக்கு மரத்தை போற்றும். ஏன்னா மரம் நம் உயிர், மரம் மண்ணின் வரம், மரம் நம் நிழல், மரம் மண்ணுக்கு வரம். மரம் இல்லை என்றால் மழை இல்லை. மரம்தான் நமக்கு மூச்சு காற்று. நீ உயிர் என்பது வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க, காற்று. இந்த நச்சு காற்றை, இந்த கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு மூச்சு காற்றாக ஆக்சிஜனாக மாற்றி தருகிற அரிய பணியை உலகில் ஒரு உயிரினம் செய்தென்றால் மரமும் செடி கொடிகளும் தான். அதனால் மரம் அல்ல, நம் உயிர் என்பதை பார்க்கணும். இப்போ உன் மகனுடைய ஆட்சியில நீ இப்படி சாலையில போற, சாலையின் இருமரங்கும் பசுஞ்சோலை சாலைகள், வெறும் மரம். 10 கிலோமீட்டருக்கு பனையா இருக்கும், 10 கிலோமீட்டருக்கு சவுக்கு தேக்கா இருக்கும், 10 கிலோமீட்டருக்கு என்னவா இருக்கும், புங்கையா இருக்கும், பூவரசா இருக்கும், நாவரா இருக்கும், ஆலமரம், அரச மரமா இருக்கும், பசுஞ்சோலை சாலை. இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்க காடா இருக்கும், வெற்றிடம்னு ஒண்ணு இருக்காது. இப்படி திரும்பி பார்த்துக்க ஆடு மாடு மேயிற பண்ணையா இருக்கும், அப்படி பார்த்துக்க வாத்து பண்ணை, கோழி பண்ணையா இருக்கும், எங்க பார்த்தாலும் தொழிற்சாலைகளா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்க ஆடு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும், மேய்ச்சல் நிலமா இருக்கும். அரசு தொழிற்சாலை இல்ல, என்ன 1000 குடிகள் ஆடு மாடு நீ வளர்க்குறியா, உனக்கு மேய்ச்சல் இருக்கு, மேய்க்கலாம். வெற்றிடம் என்று எதுவும் கிடக்காது. அப்ப நீ மேல பறந்து போனீன்னு வச்சுக்க, குனிஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, தேகத்துல எப்படி தேமல் இருக்குது அப்படி என் தேசம் எங்கும் நீர் தேமல் இருக்கும். ஏரி, குளம், குட்டை, கம்மாய், தாங்கல், கரணை என்று எண்ணற்ற நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீர் வளத்தை பெருக்கி வேளாண்மையை செய்து பசி என்ற சொல் இல்லாத என் நாட்டில் நான் ஒழிப்பேன். இப்படிதான் வாழ்விடத்திலே உங்க எல்லாருக்கும் அரசு பணியை கொடுப்பேன் என்று உன் அண்ணன் சொல்வது இப்படித்தான். இது ஒரு முன்னோட்டம். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் எப்படி செய்வேன்னு ஒவ்வொரு ஊர்லயா போட்டு காட்டுவேன். இன்னும் 35 கூட்டம் இருக்கு, இது ஒரு கூட்டம். நாளைக்கு சேலத்துல 2 கூட்டம் போட்டு காட்டுவேன். எப்படி உனக்கு வேலையை கொடுப்பேன், எப்படி வறுமையை போக்குவேன், எப்படி பசியை போக்குவேன். இங்க நிக்கிற காவலர்கள்லாம் இருக்காங்க, 8 மணி நேரம் தான் காவலர்களுக்கு வேலை, பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் தான் வேலை கொடுப்பேன். சனி வாரம் ஒரு முறை விடுமுறை, சனிக்கிழமை விடுமுறை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்து அடுத்த வாரம் சனிக்கிழமை, 6 மாசத்துக்கு ஒரு முறை குடும்ப சுற்றுலா. அவர்களுக்கு சிறப்பு மருத்துவம், தனி மருத்துவத்தில் மருத்துவமனையிலே தனி பிரிவு. மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு, இந்த காவலர்களுக்கு, ராணுவ வீரர்களுக்கு, உழவர் குடிகளுக்கு என்று தனித்தனி பிரிவு இருக்கும். சிறந்த நாடாக, உலகத்தின் தலை சிறந்த நாடாக நம் நாட்டை நான் மாற்றி படைப்பேன். இதுக்கு எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும், அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழின் மீதும், எனக்கு எல்லாமாக இருக்க எங்கள் உயிருக்கு மேலாக இருக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். நீ நம்பி எனக்கு வாக்குத்தா. நம்பி ஒரே ஒரு முறை ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில பலமுறை வாழ்ந்துட்ட, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில பலமுறை வாழ்ந்துட்ட, ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில 5 ஆண்டு வாழ்ந்துட்ட, ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில 4.5 ஆண்டுகள் வாழ்ந்துட்ட. ஒரே ஒரு முறை உன் மகன், உன் உடன் பிறந்தவன் ஆட்சியில வாழ்ந்துவார். நாட்டின் தலை சிறந்த நாடாக மாற்றுறேன், பூமியின் சொர்க்கமாக மாற்றேன். நீ தயவு செய்து இந்த தருணத்தை, இந்த வாய்ப்பை தவற விட்டாத. வரலாறு உனக்கு தந்திருக்கிறது, கவனி. உன் பிள்ளை, உன் உடன் பிறந்தவன் எடுத்து வைக்கிற அரசியலை கூர்ந்து கவனி. மற்றவர்கள் சொல்லுகிற அரசியலையும் கவனி. எது சரியோ அதை செய். எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லல, ஆனால் எது சரியோ அதை செய்.
சரியானதை செய், எளிதானதை செய்யாதே, தயவு செய்து செய்யாதே. இதைத்தான் உங்கள் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன்.